வணக்கம். என்னோட பேர் ஹரிப்ரியா ராமலிங்கம். தட்டாம்பட்டியில் ஒரு ஃப்ளாட்டு வாங்கிட்டு அது வீடு கட்டலாம் ஆரம்பிக்கிறப்ப யார்கிட்ட கட்டலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே ஆல்ரெடி கட்டிகிட்டு இருந்த ஒருத்தவங்க எங்களோட ரிலேட்டிவ், அவங்க தான் வந்து ஸ்ரீ ஹரி பில்டர்ஸ் ஹரி சாரை பற்றி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அந்த வந்து சைட்டை பார்த்துட்டு என்ன மாதிரி பண்ணலான்றதுலேருந்து பிளான் அப்ரூவ் வாங்குறது, எங்கள் கூட வர்றது, அந்த சப்போர்ட்லாம் எனக்கு ரொம்ப ஸ்ரீஹரி பில்டர்ஸில் வந்து பிடிச்சிருந்துச்சு. எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே நாங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் வந்து ஸ்ரீஹரி பில்டர்ஸ் கிட்ட முன்னாடி வச்சோம். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயே ட்ரெண்டிங்காக எவ்வளோ அழகாக டிசைன்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அழகாக வீடு வந்து டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு சின்ன இதுவாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சொன்னோம். ஆனால் அவர் வந்து விடலை, உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நிறைய இன்ஜினியர்ஸ் இதை எடுத்து சொல்ல மாட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு 2 ரூமை கட்டி முடிச்சுட்டு ஒரு ஹாலை கட்டி முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் எனக்கு இந்த ஹரி பில்டர்ஸ் வந்து நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரூம்ஸு, அட்டாச் பாத்ரூம்லேருந்து சின்ன ரூம் சின்ன சைஸ்லையும் பின்னாடி ஒரு பாத்ரூம் அட்டாச் பண்ணி கொடுத்தது, அந்த டிசைன் பண்ணி கொடுத்ததெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தட்டாம்பட்டி ஃப்ளாட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் எங்களோட ஃப்ளாட்டில். அதில் வந்து ஸ்ரீஹரி பில்டர்ஸ் அந்த ஹரி சார் வந்து என்னென்னா எங்களோட அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி கடைசி வரைக்கும் இந்த வீடு கட்டி முடிக்கிறதே பெரிய சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ட்ரெண்டுக்கோ ஃப்யூச்சரில் வரப்போகிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒரு எலிவேஷன் போட்டு வீடு வந்து டிசைன் பண்ணி கட்டுறது வந்து கட்டுறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி கட்டுவோம் அப்படின்னு யோசிச்சுப்போம் நம்மளுக்கு. ஆனால் அந்த ஐடியா கொடுக்கறது வந்து ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து என்ன மாதிரி ஒரு ட்ரெண்டிங்க்கு இருக்கும், நம்ம வந்து என்விரான்மெண்ட்டில் மாற்றம் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணியிருந்தா அப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பண்ணுறாங்க. ஹரி பில்டர்ஸில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை பற்றி சொன்னோம். எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, செகண்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸே கிடையாது. ஏன்னா நல்ல தரமான ஒரு பில்டிங்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கண்டிஷனாக இருக்கிறார் அவர். அதனால் எல்லா மெட்டீரியலையும் எல்லா இதுக்குமே சிமெண்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அர்ஜென்சி கூட சரி மாற்றி போடலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி இல்லை எந்த தாட்டும். கொடுக்குறது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் நல்லா நீட்டாகவும் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கிறாரு. ஸ்ரீஹரி பில்டர்ஸோட ட்ராவல் பண்ணி நாங்கள் இந்த வீடை ஃபுல்லாக கட்டி முடிச்சு இங்கே வீட்லேயும் குடி வந்தாச்சு. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக நினச்ச மாதிரி ஒரு நல்ல வீட்டில் வந்து உட்காந்துட்டோன்ற ஒரு திருப்தி வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸ்ரீஹரி பில்டர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. Sweet.